வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். செல்ஃப் பப்ளிஷிங் புக்ஸ், செல்ஃப் பப்ளிஷ் யுவர் புக்ஸ், இதான் இந்த வீடியோவுடைய டாபிக். ஓகேங்க, நான் ஒரு ஆத்தர் ஆகணும், நான் ஒரு புக்கு எழுதணும், நான் அதை பப்ளிஷ் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும், அமேசானில் மாதிரியான சைட்ஸில் செல் பண்ணணும், அதுலேருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணணும். இதுக்கு எனக்கு ஏதாவது தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கானது தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு புக்கு எழுதுறதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணுவாங்க, அதை ப்ரூஃப் ரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை புக்காக போடுவாங்க, அதுக்கப்புறம் அதை இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு இது. இப்போ இந்த புக்கை நான் அமேசானில் செல் பண்ணணும். ஏன்னா நிறைய முறை நான் அமேசானில் பார்க்குறேன், நிறைய பேர் புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. நான் எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, அமேசான் கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் போயிட்டு கூகுளில் கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படின்னு அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். kdp.amazon.com. இந்த சைட்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய புக்கை பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னா அதுக்கெலாம் ஒன்றும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. சரிங்க, இந்த ஐஎஸ்பிஎன்னு சொல்கிறாங்களே, அது என்ன? ஐஎஸ்பிஎன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். இந்த ஐஎஸ்பிஎன் உங்களுக்கு எந்தவித காப்பிரைட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்காது. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ட்ராக்கிங் அண்ட் கேட்டலாகிங். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி கொடுக்குற ஒரு ஏஜென்சி, அவங்க அந்த சைட்டில் நீங்கள் போயிட்டு ஐஎஸ்பிஎன் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி ஒன்லி ஃபார் ட்ராக்கிங் அண்ட் கேட்டலாகிங். ஐஎஸ்பிஎன் மட்டும் போதுமா? சரி, என்னுடைய கண்டென்ட்டை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, புக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா காப்பிரைட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், காப்பிரைட் ஆஃபீஸ் புக்ஸ் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த காப்பிரைட் ஆஃபீஸ், நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆஃபீஸ் இந்த புக்ஸுக்கு மட்டும் கொடுக்கறதில்ல, ஆர்ட்ஸ், மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு காப்பிரைட் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி காப்பிரைட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு 3 to 6 months வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 30 days பப்ளிக் யாரும் அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. பட் நீங்கள் அமேசான்லலாம் செல் பண்ணணும் அப்படின்னா காப்பிரைட் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னா நாட் நெசசரி. பட் இட் இஸ் குட் டு அப்ளை ஃபார் அ காப்பிரைட் அண்ட் கெட் இட். ஐஎஸ்பிஎன் நம்பர் இருந்தாலே போதும். ஓகே, இந்த அமேசான் மாதிரி வேறு என்ன சைட்ஸ் இருக்குது? லூலுன்னு ஒரு சைட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்கிராம் ஸ்பார்க் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. சரி, இந்த லூலு, இன்கிராம் ஸ்பார்க்லாம் என்னது அப்படின்னா, ஒரு புக்கை நீங்கள் அதில் பப்ளிஷ் பண்ணுறதுனால ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க உங்களை ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேரோட இன்கிராம் ஸ்பார்க், லூலுலாம் டைப் வச்சுருக்கிறதுனால உங்களுடைய புக்கை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இப்போ பேப்பர் பேக்குன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் கவர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, பேப்பர் பேக்குன்றது ரெண்டுமே டேஞ்சிபிள், தொட்டு உணரக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் நம்ம பேப்பர் ஹார்ட் கவர் அப்படின்னும் போது நம்ம பைண்டட் புக்கு அப்படின்னு சொல்லலாம், நம்ம லாங்குவேஜில் சொல்லலாம்னா. பேப்பர் பேக்குன்றது அந்த கவர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஹார்ட் கவர்ன்றது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுலேயே மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. இ புக்குன்றது இட்ஸ் அ விர்ச்சுவல் புக். அதுக்கு அது சாஃப்ட் காப்பி டவுன்லோட் பண்ணி படிக்கிறது. சரிங்க, இப்போ இ புக் அதிகமாக சேல் ஆகுதா, பிரிண்ட் புக்குன்னா அமேசானில் பிரிண்ட் புக்ஸ் ரொம்ப அதிகமாக சேல் ஆகுது அப்படின்ட்டு கணக்கு வருது. ஸோ கிட்டத்தட்ட பிரிண்ட் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 308 மில்லியன் புக்ஸ் 2024 சேல் ஆகிருக்கான். அது ஏற்கனவே சேலான பிரிண்ட் புக்ஸை கம்பேர் பண்ணும்போது 2% அப்புன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிரிண்ட் புக்ஸுக்கு இவ்வளோ வேல்யூபிளா? ஏன் பிரிண்ட் புக்ஸை நம்பி போகிறாங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அப்படின்னா, இ புக்ஸை படிக்கிறவங்க அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியெல்லாம் எடுத்துக்கிறத விட பிரிண்ட் புக்ஸை படிக்கிறவங்க நிறைய இன்ஃபர்மேஷனை கிராப் பண்ணுறாங்க. ஒன்று, டேக்டைல் ஃபீலிங், அதாவது அதை தொட்டு உணர்ந்து படிக்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா, அது பிரிண்ட் புக்ஸில் தான் இருக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய விஷனுக்கும் பிரிண்ட் புக்ஸ் தான் பெட்டர் அப்படின்றாங்க.
ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ராவலர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க இபுக்ஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்குங்க. ஸோ புக்ஸை பற்றி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னா யூ கேன் செல் இட் இன் அமேசான். அதுக்கு நீங்கள் காப்பிரைட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஐஎஸ்பிஎன் வாங்கிக்கலாம். ஐஎஸ்பிஎன் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் உடைய வெப்சைட் போங்க. அதாவது ராஜாராம் மோகன் ராய் ஏஜென்சி இந்தியான்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் ஐஎஸ்பிஎன் எடுத்துக்கலாம். ராஜாராம் மோகன் ராய் என்றவர் யாருன்னா அவர் ஒரு ரிஃபார்மர். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் புக்ஸை பற்றி, புக் பப்ளிஷிங்கை பற்றி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் புக்ஸை நான் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது நீங்கள் வந்து பிரிண்டிங் கம்பெனிலாம் போனீங்கன்னா 50 காப்பீஸ் கூட பிரிண்ட் புக்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஆன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் புக்ஸை வந்து செல் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சில வெப்சைட்ஸ்லாம் இங்கே சொல்லியிருந்தேன். lulu.com, ingramspark.com, Amazon Kindle, அதாவது kdp.amazon.com. அமேசான் கிண்டிலை பொறுத்த வரைக்கும் சொன்னேன், அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுறதில்ல. அதில் பப்ளிஷ் பண்ணுற புக்கு அமேசானில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ரெண்டாவது கிண்டில்னு சொல்லும்போது, கிண்டில்ன்றது ஒரு டிவைஸ். ஆக்சுவலாக கிண்டில்னு ஒரு டிவைஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 வந்து அவைலபிள் இருக்குது. அது வந்து படிக்கிறதுக்கு ஒரு விர்ச்சுவல் புக்குடைய ஃபீலிங் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ். ஓகேங்களா. பட் இட்ஸ் நாட் எ புக். ஸோ அதுக்கப்புறம் டிவைஸ் வாங்கிட்டா போதுமா, அதில் புக்ஸை படிக்கலாமான்னா இபுக்ஸ் உள்ளே படிக்கிற இபுக்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டு தனியாக இருக்குங்க. ஸோ ஹோப் ஓரளவுக்கு புக்ஸை பற்றி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சைட்ஸ்லாம் பாருங்கள். காப்பிரைட் ஆஃபீஸ் அந்த சைட் பாருங்கள். ஐஎஸ்பிஎன் ராஜாராம் மோகன் ராய் ஐஎஸ்பிஎன் இந்தியான்னு அடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மற்ற ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் a lot of sites. Thank you very much. This is Sasikumar Talks.